ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றி நான் தரமான சூப்பரான ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா இன்னைக்கு அதாவது சாட்டர்டே எபிசோடு எப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யார் வந்து எவிக்டட் அப்படின்ற விஷயங்களும் வந்துட்டு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆதிரை நம்ம நினச்ச மாதிரி ஆதிரை வந்து இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாங்கன்ற ஒரு அப்டேட் வந்துச்சு. அதை நான் காலையிலே கொடுத்துட்டேன். அடுத்த விஷயங்கள் வந்துட்டு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதையும் நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். ரெட் கார்டு கொடுக்கப்படலை, அவருக்கு எல்லோ கார்டு ஸ்ட்ரைக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் தௌலத் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு நம்ம தினேஷ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருக்கோ வந்து எல்லோ கார்டு இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அது வந்து என்னென்னா 3 கார்டு எல்லோ கார்டு வந்து 3 கார்டு வாங்கினா தான் இந்த பிக் பாஸ் விட்டு போக முடியும். இல்லை ரெட் கார்டுனா உடனே சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனுக்கு வந்துட்டு எல்லோ கார்டு தான் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட், இந்த ரோஸ்ட் வந்துட்டு ப்ரொமோலாம் பார்த்தோம் இல்லையா, பயங்கரமான ரோஸ்ட்லாம் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தா பெரிய ரோஸ்ட்லாம் இல்லையா, கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கான். ஐயோ போச்சே. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுதுங்க, அண்ணே அவங்கள நம்பாதீங்க, அவங்க எப்பயுமே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பெரிய ரோஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கான் சரிங்களா. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் காலையிலே கமருதீனுக்கு ஒரு விஷயம், ஆதிரிக்கு ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்துட்டு திவாகருக்கு ஒன்று, துஷாரா காமிச்சிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ரோஸ்ட் இருக்கான், ரோஸ்ட் இல்லாமலாம் இல்லை, ஆனால் ரோஸ்ட் வந்து கொஞ்சம் டோஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாவக்காய் ஜூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா இது குடிக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு, கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்களும் உங்களை பார்க்கும்போது கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரோட விஷயங்கள் எங்களால் சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அதை குடிச்சிட்டு சொல்லும் போல இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய ஆட்டம் அப்படின்னு ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் ஒரு கொஸ்டின் கேட்பார்ல, சரி உங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு வழக்கம் போல் எல்லாரும் வந்து குழகன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிட்ட மாதிரி வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க போது டென்ஷனாக இருக்கார் போல இருக்குது. இதுதான் வந்து இந்த சாட்டர்டே எபிசோடில் நடந்த விஷயங்கள். இதை தவிர வேறு எதாவது கேட்டிங்கன்னா அது சண்டே எபிசோடு, அது வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் சரிங்களா. ஆனால் நிறைய பேரோட விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி பயங்கரமான விஷயங்கள் இருக்க போது கமருதீனுக்கு ரெட் கார்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கான தோணிட்டு இருந்தது கமருதீன் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்துட்டு விஜய் டிவியில் வந்துட்டு மகாநதி அப்படின்ற ஒரு சீரியலில் பெரிய ஹீரோவாக இருந்தவர் சரிங்களா. ஸோ தன்னுடைய சேனலில் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தவருக்கு ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு முதலேருந்தே இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ, அவர் வெளியில் வந்து ஒரு ஹீரோவாக தெரிஞ்சவர், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு, அதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி கமருதீனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அந்த ஃபேன்ஸை மைண்டில் வச்சு அவர் விளையாண்டாருன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாலாஜி முருகதாஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு சேமாக இருக்கும். சீசன் 4 எவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருப்பார், ரன்னராக வந்தார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து கம்பேக் கொடுத்தார். எப்போது? அல்டிமேட் சீசனில் வந்து என் ஃபேன்ஸ்க்காக நான் விளாட்றேன்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருப்பார். நம்மளுக்கு நான்லாம் வந்துட்டு சீசன் 4 ஆரிக்கு சப்போர்ட் பண்ணி பாலாஜி முருகதாஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அதே நம்மளோட வாயாலேயே வந்துட்டு பாலாஜி முருகதாஸ்க்கு சப்போர்ட் பண்ண வச்சு அவரோட கேமை கொடுத்தார். அது கேம். இப்போ கமருதீனும் அந்த மாதிரி பண்ணாருன்னா கண்டிப்பாக அது ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். நான் ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே கமருதீனோட விஷயங்கள் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட இருக்குது ஒரு சில இடங்களில் வந்துட்டு அவர் வந்து போய் தட்டி கேட்குற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டார்னா அவர் பேசுகிற விஷயங்களை காது கொடுத்து கேட்க முடியவில்லை. அதை அவர் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கருத்து, அதாவது ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோவில் இருக்கோம், இந்த மாதிரி பேசினா அது வேறு மாதிரி வெளியே போகும், அதனால் எல்லாருக்குமே பாதிப்பு அப்படின்றத யோசித்து அவர் பண்ணார்னா கண்டிப்பாக அவரும் ஒரு ஒன் ஆஃப் த டாப் அந்த ஃபைலை கூட வரலாம். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டிருந்தேன் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்போது கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 45% வந்து இவர் வாங்கியிருக்கார். அப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுருக்கார் சரிங்களா. அதாவது இப்படி நெகட்டிவாக இருக்கும்போதே இத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் பாசிட்டிவான ஒரு கேம், இப்போ சபரியெல்லாம் ஒரு கேம் கொடுத்துட்ருக்காப்புல, அது வந்து கொஞ்சம் மாஸ்க் போட்டு தான் கொடுக்குறாரு. ஆனால் இவர் மாஸ்க் போடாமல் இவர் இப்படி காமிக்கிறார். இதே கொஞ்சம் வந்துட்டு கேமை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேறு மாதிரி சம்பவமாக இருக்கும். அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்படி தான் நம்ம ஆதரவை நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக
ஆதிரி வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட் வீக் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். பட்டு ஆதிரி வந்து நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிட்டாங்க. இப்போது கடைசியில் வெளியும் போயிட்டாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் என்னை கேட்டிங்கன்னா. ஏன்னா எஃப்ஜே கிட்ட வந்துட்டு இவங்க காதில் வயப்பட்டு என்ன ஆகிடுச்சு, ஒரு ரொம்ப வீக்கான கண்டஸ்டண்ட்டாக மாறிட்டாங்க. அது அவங்களே வந்து சொல்லி ஒரு நாள் அழும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. எப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், எந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களே எப்பேற்பட்ட ஆளுங்க. மாயாவில் எப்படி ஒரு ஒப்பா இப்போ செம்மையான ஒரு ஆள் பர்ஃபார்மன்ஸு, க்ரியேட்டிவ் திங்கிங்கு, பேச்சு, இப்படி வந்துட்டு கடைசியில் 2வது 3வது வாரமே வந்து எவிக்ட் ஆகிறதுலாம் வந்துட்டு என்னால் இதுவே பண்ண முடியல. மேபி வைல்ட் கார்டு என்ட்ரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வரணும். அவங்க வந்து திரும்ப கம்பேக் கொடுத்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆனால் அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு எஃப்ஜே விட ஆதிரி ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, இந்த வாரம் வந்துட்டு வினோத் கிட்ட வந்து தேவையில்லாமல் அவ்வளோ அசிங்கமாக வந்துட்டு பண்ணது. அதை வந்து ப்ரொமோலேயே நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். இந்த அவரு கால் மேலே அவரு காலை போடுறாரு, உங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்து நீங்கள் உங்கள் காலத்துக்கு அவர் மேலே போடுறதுக்கு போகிறீங்க. எவ்வளோ இதெல்லாம் நாகரிகமானு கேட்டுப்பார். ஸோ எதுக்காக வந்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகி யார் மேலே இருக்கிற கோவத்தை இப்படி காட்டினாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அந்த பாட்டிலை தூக்கி விசிறி எடுக்கிறதுக்கு போனதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சான விஷயங்கள். இதுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து லவ் பிரேக்கப் வேறு ஆச்சு. இது போன வாரமே ஆயிருந்ததுன்னா இப்போ இந்நேரம் வந்துட்டு ஆதிரி வெளியே போயிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போது போன வாரம் மட்டும் இந்த பிரேக்கப் ஆன விஷயங்கள் வந்துட்டு நடந்திருந்ததுன்னா போன வாரம் ஓரளவுக்கு பேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த வாரம் வந்துட்டு அரோரா போயிருப்பாங்க, இவங்க சேஃபாக இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2வது வாரத்தில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போகவே இப்போ எல்லாமே புஷ்ஷுன்னு போச்சு. அதுதான் கொஞ்சம் தாங்க முடியல. மற்றபடி சூப்பரான ஒரு கண்டஸ்டன், வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி விஜய் பார்வதி அண்ட் திவாகர் 2 பேருக்கும் வந்து QCயில் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவங்கள பாராட்டியிருக்காங்கன்னு ஒரு மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ப்ரொமோவில் பார்க்கும்போது அவங்களையும் கலாய்ச்ச விஷயங்கள் வருது. ஏன்னா நம்ம திவாகர் வந்து அந்த பாவக்காய் ஜூஸை குடித்த உடனே பார்த்தீங்கன்னா கசக்கரமாக இருக்குது சார், கசப்பாக இருக்குதா இப்படி தான் எங்களுக்கும் பார்க்கும்போது இருந்துச்சுன்ட்டு அவர் மூஞ்சி, ஐயோ இப்படித்தான் நான் ஒரு வாட்டையும் வந்துட்டு என் வாழை கொடுத்து நானே மாட்டிக்கிறேன். எல்லா இடத்துலையும் பாருங்களேன், விஜய் சேதுபதி கம்முன்னு ஒரு கேள்வி கேட்பார் எல்லாருக்கிட்டையும். இவர் வந்து கம்முன்னு ஒரு கேள்வி கேட்க முடியாது யாராலையும். எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு கேள்வி கேட்பார், சொல்லுங்க அப்படின்னும்போது டப்புனு இவர் வந்து ஏதோ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லும்போது மாட்டிப்பார், வச்சு டங்குன்னு அடிப்பார். சாரி சார் உட்காந்துரு. இதை நான் நிறைய இடங்களில் பார்த்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் ஜூஸ் குச்சிவுன்னு கசக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு தட்டினார். மற்றபடி பெருசாக வந்து இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஆதிரி வந்து எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் போயிருக்கு. டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுவுமே இது வரைக்கும் வந்துட்டு 2வது எவிக்ஷன் யார் அப்படின்ற மாதிரி அப்டேட் இல்லை. ஒருவேளை சிங்கிள் எவிக்ஷன்லேயே முடிக்கிறாங்களான்னு தெரியல. ஆதிரி மட்டும் எவிக்டட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி இது வரைக்கும் அப்டேட்டே வரல. ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குன்னு நம்மளுக்கு ப்ரொமோ வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு சீக்கிரட்டாக போயிட்டுருக்கு. இப்போ சண்டே ஷூட் தான் போயிட்டுருக்கு. ஸோ சண்டே ஷூட் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரி யாருன்ற விஷயங்கள் தெரிஞ்சிடும். வந்த உடனே ஓடியாவது உங்களுக்கு நான் அந்த அப்டேட்டும் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் இவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.